அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் ரோல் தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ஒரு ஈவினிங் டைமில் கூட ஒரு டீயோடு நீங்கள் இது சாப்பிட்லாம். அவ்வளோ தூரம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் ஒரு 2 கப்பு நான் வந்து மைதா ஆட் பண்ணிடுறேன். நான் மைதா மாவில் செஞ்சிட்ருக்கேங்க. நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட செய்யலாம். மைதாவில் செஞ்சு வந்து நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் தூள் உப்பும் ஒரு ஸ்பூன் நான் வந்து ஒயிட் சுகரும் சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்து நான் வந்து மாவை மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம நெய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். மாவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மாவை நல்லா டைட்டாக பிணைஞ்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல மாவு வந்து உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், மாவை நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டைட்டாகவும் இருக்குது பாருங்கள். மாவை நல்லா நம்ம வந்து மூடி ஒரு காட்டன் கிளாத் போட்டு ஒயிட் கிளாத் போட்டு மூடி வச்சுட்டு போகிறேன். ஒரு 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். 1 ஹவர் கழிச்சு தாங்க நான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறேன். அதுக்குள்ளே அதுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய கேரட்டாக நறுக்கி போட்டிருக்கேங்க. வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுலேயே ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு வந்து நான் வதக்க போகிறேன் அந்த வெஜிடபிள்ஸு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட உங்களுக்கு பச்சை வாசனை நல்லா போகணுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் நம்ம வந்து சேர்த்துடலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் இருக்குங்க தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துறேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கிலோ சிக்கன் போன்லெஸ் சிக்கனாக நான் வந்து எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். நீங்கள் நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நல்லா அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதை நமக்கு வேக வைக்கும்போதே இந்த சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் இருக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இது வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா அந்த சிக்கன் வெந்துடுங்க. இந்த சிக்கன் வச்சு ஸ்டஃபிங் வச்சு நம்ம செய்யும்போது இந்த சிக்கன் ரோல் செம்ம சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் இன்னும் வேணும்னு சாப்பிடுவாங்க. அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், எல்லாம் தண்ணி அப்சர்வ் பண்ணிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி விட்டுற ஸ்டஃபிங் அவ்வளோதாங்க. இங்கே இது ஃபைனலாக வந்து சோயா சாஸ் இருந்தாலும் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஸ்டஃபிங் அப்படியே இருக்கும். மாவு நான் 1 ஹவர் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேன். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சாஃப்டான மாவை நான் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து எல்லாத்தையும் போட்டுற போகிறேங்க. நான் ஒரு 2 கப்பு மாவு போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 20 உருண்டை கிட்ட நமக்கு வந்துச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்தால் போதும். எல்லாத்தையும் அதே மாதிரியே பால்ஸ் பிடிச்சி நான் இந்த மாவு ஃபுல்லாக வச்சிடுறேங்க. அவ்வளோதான். பாருங்கள், ஒரு 20 உருண்டை கிட்ட நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க் பிளேஸில் கொஞ்சமாக மாவு தெளித்து நம்ம எடுத்து வச்சுருந்து அந்த பால்ஸ் ஒன்று எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறேன். நல்ல மெல்லிஸாக நம்ம வந்து வழட்டி எடுத்துடணுங்க. நம்ம மெல்லிஸாக செய்யும்போது தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம ஓரத்துலலாம் நல்லா திக்னஸ் இல்லாத நல்லா எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெல்லிஸாக வழட்டிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அதோடு ஆட் பண்ணிடுறேங்க. இந்த ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும்போது செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ரோல் வந்து நீங்கள் உருட்டிடணும். நல்லா டைட்டாக இழுத்து உருட்டிடுங்க. ஃபைனலாக ஸ்டஃபிங் வந்து நம்ம வெளியே வராது இருக்கிறதுக்கு ஓரத்தில் வந்து மைதா மாவு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நான் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை எடுத்து கொஞ்சமாக ஓரத்தில் ஒட்டிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டும்போது உங்களுக்கு ஸ்டஃபிங் எதுவுமே வெளியே வராது நம்ம பொரிக்கும்போது. இந்த மாதிரி நீல வாக்கில் கூட நீங்கள் செஞ்சு செய்யலாங்க. நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ரோல் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன், விரும்பி சாப்பிட்ருவாங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் வச்சு இதே மாதிரி அதையும் ரோல் உருட்டிட்டேன் நான். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேங்க.
பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் அதே நான்ஸ்டிக் பேன் வச்சு கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்ல ஹீட் ஆகணும் உங்களுக்கு எண்ணெய் இந்த ரெசிபி செய்யும்போது. நல்ல ஹீட் ஆனதும் நீங்கள் போட்டுட்டு திரும்ப வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து ஃப்ளேமை வச்சிடலாம். நம்ம சிக்கன் சேர்த்து எந்த ரெசிபி செஞ்சாலும் யாருக்கு தாங்க பிடிக்காது, அவ்வளோது சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா பொரிச்சதும் நான் வந்து ஒரு ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு எடுத்துடுறேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதும் இந்த மாதிரி ஈவினிங் டைம்லலாம் எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் ரெசிபி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தாக இருக்கும். அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியாக பொரிஞ்சதும் நான் வந்து எடுத்துட்றேங்க. இது எண்ணெய் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. இதேமாரி இருக்கிற மாவு எல்லா பேட்சையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு ஹெல்த்தான சூப்பரான ஒரு நான் சிக்கன் ரோல் வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டஃபிங்க்கு வேறு எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாங்க. முட்டைக்கோஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கேப்சிகம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், செகண்ட் பேட்சும் நான் போட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க, இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சூடாக சர்வ் பண்ண போகிறேன் நான் எல்லாருக்கும். பாருங்கள், நம்ம கையில் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குங்க. பாருங்கள், அந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும், சான்ஸே இல்லைங்க. இந்த கேரட்டு, சிக்கன், வெங்காயம் அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. ஓகே, நீங்களும் இதேமாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.